ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியை சேர்ந்த எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு 1250 ரூபாய் மதிப்புள்ள சத்துணவு தொகுப்பு. முதலமைச்சர் ரங்கசாமி ஒப்புதல். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள். தலைமை அலுவலகம் முன்பு பறை அடித்து நூதன போராட்டம். புதுச்சேரியில் புதிய அமைச்சர் மற்றும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 14ஆம் தேதி பதவியேற்பு விழா. 11ஆம் தேதி மாலைக்குள் மத்திய அரசிடம் இருந்து ஒப்புதல் கிடைக்கும் என தகவல். புதுச்சேரியில் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியை சேர்ந்த எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு 1250 ரூபாய் மதிப்புள்ள சத்துணவு தொகுப்பு வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி அனுமதி அளித்துள்ளார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நல இயக்குநரகம், புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் மாநில எய்ட்ஸ் கவுன்சில் மற்றும் எய்ட்ஸ் திட்ட சட்டமன்ற குழு ஒருங்கிணைந்த கூட்டம் மரப்பாலத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் எய்ட்ஸ் கவுன்சில் கூட்டத்தில் 4 திட்டங்களை செயல்படுத்த முதலமைச்சர் ரங்கசாமி அனுமதி அளித்துள்ளார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு மாதந்தோறும் 1250 ரூபாய் மதிப்புள்ள சத்துணவு தொகுப்புகள் வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக 1256 பேருக்கு ஆண்டுக்கு 1,88,40,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களுக்கு ஈம சடங்கு செய்ய 15,000 ரூபாய் உதவித்தொகை மற்றும் நோயால் பெற்றோர் பாதிக்கப்பட்டால் அவர்களின் குழந்தைகளின் பள்ளி, கல்லூரி படிப்புகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க பணியாளர்கள் மற்றும் சுகாதாரத்துறை நிரந்தர ஊழியர்கள் 80 பேருக்கு நோயாளி பராமரிப்பு படியாக 4,100 ரூபாய் வழங்கப்பட உள்ளதாகவும் இதற்காக 39,36,000 ரூபாய்க்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கூட்டத்தை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மாநில எய்ட்ஸ் கவுன்சில் மற்றும் எய்ட்ஸ் திட்ட சட்டமன்ற குழு உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த இந்த கூட்டம் 11 ஆண்டுகளுக்கு பின் தற்போது நடைபெற்றுள்ளதாகவும் இதன் முக்கிய நோக்கம் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவுவதும் பரவாமல் தடுப்பதுமாகும் என்று தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் எய்ட்ஸ் நோய் பரவாமல் தடுப்பதே தமது எண்ணம் என்றும் நோய் பரவுவதில் தேசிய சராசரியான 0.20 விட புதுச்சேரியில் 0.18 என்ற நிலையில் உள்ளது என்றும் இதனை மேலும் குறைப்பதுதான் தமது நோக்கமாகும் என்று தெரிவித்தவர், மக்களுக்கு இலவச மருத்துவ வசதிகளை அளிப்பதில் இந்தியாவில் புதுச்சேரி மாநிலம் முன்னோடியாக உள்ளது என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். 0.2% இருக்குதுன்னா நம்ம ஃபியூச்சரில் 0.1.8 அது உண்மையே நமக்கு ஒரு பெருமையாக இருந்தாலும் இன்னும் குறையணும் அப்படின்னு தான் நம்முடைய எண்ணம். இந்த குறைவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கத்தினர் ஃபோர்மேன் பதவிக்கு குறைக்கப்பட்ட ஊதியத்தை மீண்டும் உயர்த்தி வழங்க வேண்டும், காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் பதவி உயர்வு மற்றும் நேரடி நியமனம் மூலம் நிரப்ப வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறையினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வரிசையில் ஜூலை 10ஆம் தேதி மாலையும் அவர்கள் தலைமை அலுவலகம் முன்பு பறை அடித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு சங்க தலைவர் சரவணன் தலைமை தாங்கினார். மேலும் இதில் நிர்வாகிகள் ஞானசேகர், வீராசாமி, ஆப்ரஹாம் லூர்து, முத்துசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அமைச்சரவை மாற்றப்பட்டதையொட்டி புதிய அமைச்சர் மற்றும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் 14ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் இப்போதே வியூகம் வகுத்து வருகின்றன.
அந்த வகையில் பாரதிய ஜனதாவும் தேர்தலை சந்திக்கும் வகையில் ஆட்சியிலும் கட்சியிலும் மாற்றங்களை செய்து வருகிறது. அதாவது கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா அமைச்சரான சாய் சரவணகுமார் டெல்லி மேலிட உத்தரவின் பேரில் கடந்த 27ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவருக்கு பதிலாக புதிய அமைச்சராக ஜான்குமார் நியமிக்கப்பட்டார். பாரதிய ஜனதா நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் வி.பி. ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோரும் தங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தனர். இவர்களுக்கு பதிலாக நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக தீபாய்ந்தான், செல்வம், காரைக்கால் ராஜசேகர் ஆகியோர் நியமிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இதற்கான பரிந்துரை கடிதங்களை ஆளுநர் கைலாசநாதனிடம் அன்று மாலையே முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கிய நிலையில் அவர் அதனை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தார். அடுத்தடுத்து நடந்த இந்த அதிரடி நடவடிக்கைகள் எல்லாம் பாரதிய ஜனதாவின் தேர்தல் வியூகமாகவே அரசியலில் பார்க்கப்பட்டது. ஆனால் 10 நாட்களுக்கு மேலாகியும் மத்திய அரசிடம் இருந்து அமைச்சர் மாற்றத்திற்கு ஒப்புதல் வராததால் கட்சியினரை தொய்வடைய செய்தது. இந்த நிலையில் புதிய அமைச்சர் வருகிற 14ஆம் தேதி திங்கட்கிழமை பதவியேற்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் புதிய அமைச்சர் பதவியேற்பு குறித்து அதிகாரப்பூர்வமாக எதுவும் தெரியாத நிலையில் ஜூலை 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலைக்குள் மத்திய அரசின் ஒப்புதல் கிடைத்துவிடும் என்று மட்டும் கூறப்படுகிறது. முறைப்படி ஒப்புதல் கடிதம் வந்ததும் ஆளுநர் மாளிகையில் புதிய அமைச்சராக அமைச்சர் ஜான்குமார் பதவியேற்பு நிகழ்ச்சி வருகிற 14ஆம் தேதி நடைபெறும் என்றும் அவருக்கு ஆளுநர் கைலாசநாதன் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என்றும் அதே நேரத்தில் சட்டசபை வளாகத்தில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு நடைபெறும் எனவும் அவர்களுக்கு சபாநாயகர் செல்வம் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த கோரி புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூலை 10ஆம் தேதி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள சுதேசி மில் அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவி ராஜலட்சுமி தலைமை தாங்கினார். மேலும் நிர்வாகிகள் தமிழரசி, செல்வராணி, லலிதா உட்பட பலர் கலந்து கொண்டு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் ஊழியர்களுக்கு மேற்பார்வையாளர்களாக உடனடியாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் எனவும் நிலுவையில் உள்ள 4 ஆண்டிற்கான போனஸ் மற்றும் பஞ்சப்படியை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் சார்பில் ஒவ்வொரு மாதமும் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பயன்பெறும் வகையில் அவர்களை பாராட்டும் வகையிலும் தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், மொழி ஆகியவற்றை பாதுகாத்து மரியாதை செலுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த மாதத்திற்கான நிகழ்ச்சியாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தமிழ் பாடத்தில் மாநில அளவில் முதல் 3 நிலைகளில் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் கல்வி பணி பிரிவு சார்பில் விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி மாநில அளவில் 39 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளை சேர்ந்த 103 மாணவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அந்தந்த பள்ளி முதல்வர் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் தலைமையில் பாராட்டி சான்றிதழ் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் சிறந்த முறையில் மதிப்பெண் எடுக்க பயிற்சி அளித்த தமிழ் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஆகியோருக்கும் சிறப்பு செய்யப்பட்டது. மேலும் அந்தந்த பள்ளிகளின் ஆசிரியர்கள், பள்ளி அலுவலர்கள், சிறப்பிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தோட்டக்கலை மானியம் பெற விண்ணப்பித்துள்ள விவசாயிகளின் பெயர் பட்டியலில் ஆட்சேபனை இருந்தால் வருகிற 18ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என்று வேளாண் துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி இணை வேளாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்
புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை தோட்டக்கலை அலுவலகம் மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் வாயிலாக புதிய பழத்தோட்டம் அமைத்தல், பாரம்பரிய மலர்கள், வாழை, மஞ்சள், காய்கறிகள் போன்றவைகளை சாகுபடி செய்யும் செயல்படுத்தும் விவசாயிகளுக்கு பயிர் சாகுபடிக்கு பிந்தைய மானிய தொகை அவரது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுவதாகவும், இந்த வருடம் தைப்பட்டம் 2025 தோட்டக்கலை பயிர் சாகுபடி செய்து விண்ணப்பித்த விவசாயிகளின் பெயர் பட்டியல் மற்றும் இயற்கை வேளாண்மை திட்டத்தில் மண்புழு உர தொட்டி அமைக்க தேர்வு செய்யப்பட்டவரின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கை செய்வதற்காக புதுவை பிராந்தியத்தின் சம்பந்தப்பட்ட உழவர் உதவியகங்களில் அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டுள்ளதாகவும், மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், இந்த பட்டியலில் ஆட்சேபனை இருப்பின் வருகிற 18ஆம் தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. வங்கி அதிகாரி போல பேசி பண மோசடியில் ஈடுபட்டவர் குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நபரின் செல்போனுக்கு தனியார் கூரியர் நிறுவனத்தில் இருந்து ஒரு குறுந்தகவல் வந்துள்ளது. அதில் கேட்கப்பட்டு இருந்த தனிப்பட்ட விவரங்களை பூர்த்தி செய்து அனுப்பியவுடன் அவரின் வங்கி கணக்கில் இருந்து 39,996 ரூபாய் எடுக்கப்பட்டு இருப்பதை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். இதேபோல் லாஸ்பேட்டையை சேர்ந்த ஒருவரிடம் வங்கி அதிகாரி போல் பேசிய மர்ம நபர் ஒருவர் அவரது வங்கி கணக்கில் இருந்து 32,000 ரூபாயை அபே செய்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,075 ரூபாய். தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,180 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த ஏஎம்என் யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.